இதுதான் கைஸ் ஓகே. ஹாய் சொல்லுங்க. என்னன்னா இங்க பேங்க் கார்டு கிளிக் கார்டுன்னு இருக்கும். பேங்க் போட்டா நான் செத்துருவேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என் சேனல் என்ன பார்க்க போறோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்கோட பார்ட் 2 இதுதான். இப்போ எங்க போறோம்னா போர்ட் ரூம் லைக் 1-2 பேர் போறதை விட நிறைய பேர் போனா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க வந்து ரேபிடோ போறதா இல்ல ஆட்டோ பிடிச்சி போறதா நடந்தே போறதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, இவங்க அழகா நின்று போஸ்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி நல்லா இருக்கு. எப்பவுமே நான் தான் இந்த புக் பண்றது, ஆட்டோ மேனேஜ் பண்றது, ரெஸ்பான்சிபிளான வேலை நான் பாப்பேனா. இவங்களே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஃப்ரீடமா இருக்கு. நான் பாட்டு லா 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 அப்படி இருக்கலாம். இவ வேற சிச்சு பக்கத்துல வந்துருவா. வேற டேய் கூட்டு போங்கடா. சோ போர்ட் ரூம் போயிட்டு என்னெல்லாம் கேம் விளையாடுவாங்க, என்னெல்லாம் சாப்பிட பாக்குறேன். காலையில இருந்து எதுவுமே நாங்க இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போறோம். கைஸ் ஒரு ட்விஸ்ட், நாங்கெல்லாம் வந்துட்டோம். மீதி 3 பேர் எப்படி வராங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ளைட்ல வராங்க அவங்க மட்டும். சோ திஸ் இஸ் போர்ட் ரூம். ஆக்சுவலி இந்த இடம் கொஞ்சம் நல்ல இடம். கேமரா ஏற்றுறதா காசுலாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்றமேட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துப்பாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஓகே, நாங்கள் இப்போ உள்ள போறோம். இனிமேல் வேலைக்கு ஆகாது. விஷ்ணு வாயேன். இதுதான் வந்து போக்கியா வந்திருக்காங்க. இவங்க மட்டும் பொனிட்டா ஆட்டோல. என்ன உங்களுக்கு மட்டும் பிங்க் கலர்ல அழகான ஆட்டோ? அக்கா ஹாய் சொல்லலாமா? நீங்க மட்டும் பிங்க் கலர் ஆட்டோல வந்திருக்கீங்க. அக்கா ஹாய் சொல்லுங்க அக்கா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாபி. நானும் பிங்க் கலர் ஆட்டோல வந்திருப்பேன். ஓகே, இப்போ நாங்க உள்ள போறோம். குடுக்குற காசு கேசில விளையாடலாம்னு பார்த்தா 7 பேருக்கு வெளியில துரத்தி விட்டாங்க. அம்மா ஆக்சுவலி எங்களை வெயில உட்கார வைக்க போறாங்கன்னு நினைச்சு பார்த்தா எங்களுக்கும் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அது தெரியாம நான் வேற போர்ட் கேம் ஒரு நிமிஷம் தப்பா பேசிட்டேன், சாரி. ஆக்சுவலி கைஸ் போனதை விளையாண்ட கேம் வந்து நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. சப்ஸ்கிரைபர் அதாவது பார்க்குறவங்க யாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த தடவை நான் என்ன கேம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்கள் விளையாட போறோம். கைஸ் என்ன கேம்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பேசிக்லி வந்து இந்த எப்படின்னா நாங்கள் எல்லாம் திருடங்க, பேங்கை திருடி இருக்கோம். இந்த பேங்க் அந்த எங்க காசை நாங்கள் 7 பேரும் சண்டை போட்டு பிரிச்சுக்கணும். அதுதான் எங்க கேம். ஸோ இதுதான். ஸோ பேசிக்லி வந்து என்னன்னா இங்க பேங்க் கார்டு கிளிக் கார்டுன்னு இருக்கும். பேங்க் போட்டா நான் செத்துருவேன், கிளிக் போட்டா நான் காப்பது. கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ண போறோம். So far so good. அதாவது எல்லா கேமும் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி மாத்தி நாங்களே எங்களை சுத்துற கேம் மாதிரி. கைஸ் என்னோட கேரக்டர் வந்து யோகோ. இந்த பொண்ணு தான் என்னோட கேரக்டர். ஸோ வந்து யார் வந்து அதிக காசு வச்சிருக்காங்களோ அவங்க வின்னு. எனக்கு வந்து நான் வந்து 82,000 வச்சிருக்கேன். எல்லாரும் எவ்வளவு காசு வச்சிருக்காங்க கேட்கலாம். லைக் யாருக்கு அதிக காசு இருக்கோ அவங்க தான் வின்னு. சார் எவ்வளவு வச்சிருக்கீங்க? I have 60,000.
அப்படியே பாஸ் பண்ணு வருஷம் வருஷம் நீயோட வச்சிருக்க 95 1,10,000 சீரியஸா உங்களுக்கு 1,10,000 அதெல்லாம் இல்ல காய்ஸ் எப்படி வச்சிருந்தாலும் 1,10,000 வச்சிட்டு இருக்கேன் இந்த கேம் என்ன அது திருட்டு கேம் தான் இதெல்லாம் திருட கூடாது ரூல் அதெல்லாம் கிடையாது காய்ஸ் 80,000 74 1,24,000 ஆக்சுவலி இதோட கேம் வந்து முடிஞ்சிருச்சு நாங்க இங்க இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போவோம் நெக்ஸ்ட் நாங்க போக போற இடம் என்னன்னு பார்க்கணும் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஸ்டே டியூன் கைஸ் ஸ்டே டியூன் நான் வந்து கொஞ்சம் நேரத்துல சொல்றேன் ஸோ நாங்க நாங்க இன்னும் யாரும் காலையில இருந்து சுத்தமா சாப்பிடவும் இல்லை நாங்க போற வேண்டிய இடத்துக்கு நாங்க ரிசர்வ் பண்ணியிருக்கோமா ஸோ அதனால இப்ப போலன்னா எங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா மாத்த மாட்டாங்க ஸோ இங்க இருந்து கிளம்பி நாங்க போயிட்டு என்ன பண்றோம் நான் இப்போ ஷோயும் ஆக்சுவலி கைஸ் நாங்க வந்து போர்ட் கேம் விளையாட முடிச்சிட்டோம் இப்போ என்னன்னா வந்து யார் இப்போ சாரு வீட்டுக்கு போறோம் சாரு வீடு பக்கத்துலயே இருந்தாலும் அவ வந்து லைக் எங்களுக்கு ரொம்ப கம்பல் பண்ணி இல்ல ஓகே எங்களுக்கு நாங்க அங்க சோபி ஃபுட்பால் போறோம் ஸோ அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக சாரு வீட்டுக்கு போயிட்டு போறோம் அதாவது இவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து இவங்க மட்டும் லைக் சோபி ஃபுட்பால போயிட்டு கிளீனா பண்ணி வச்சிருவாங்க நாங்க வரும்போது அங்க எதுவும் டர்ட்டியா இருக்க கூடாதுன்றதுனால பாய் கைஸ் பாய் சாருவோட வீட்டுக்கு வந்திருக்கோம் கடன்ட்டு போயிட்டு சாரு விட்டுட்டு போகாது எங்களை கடகடன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு we are gonna go to சோபி ஃபுட்பால் அதாவது இவங்க எப்பவும் போல வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க கலெக்ட் பண்ணி அம்மா ஆக்சுவலி அதாவது லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணேன் ஆனால் லிஃப்ட் வந்து ஒரு மாதிரி அதாவது லிஃப்ட்ல இருக்க லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சது ஓ சன்கேஸ் எப்படி வெளில போகணும்னு தெரியல வா ஆக்சுவலி எந்த பக்கம் நாங்கள் வந்து வரும்போது அந்த பக்கம் வந்து போல இந்த பக்கம் வந்தனால எனக்கு வலி மறந்துடுச்சு நடப்போம் இவங்க எப்பவுமே அதாவது இவங்க ட்ரியோவில் வந்து டூவோ இருக்கும்ல அந்த மாதிரி என்னை லெஃப்ட் அவுட்டாக விட்டுட்டாங்க நான் தான் அந்த ஒரு சிங்கிள் அன்வான்ட் பீஸ் அவங்க 2 பேர் டூவோ கிளம்பி போயிட்டாங்க நான் வெயிட் பண்ணணும் ஓகே காய்ஸ் இங்கே வந்து ஆக்சுவலி நான் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சோபி ஃபுட்பால் போயிட்டு அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் சாரோட அப்பா வந்து என்னையும் சாரு போயிட்டா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக இந்த ஒரு ரோட்டில் நிற்கிறேன் ஸோ இங்கேருந்து டேரெக்டாக சோபி ஃபுட்பால் போயிட்டு பாருங்க காய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க இவங்க ஆக்சுவலி விளையாடும் போது கிளிப் ஆட் பண்ண முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப் ஆட் பண்ண எனக்கு இதை பார்த்தனே வீடியோ எடுக்க தோணலை கடற்கரை போய் விளையாடணும்னு இருக்கு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அடினே இருப்பேன்
Am I really that much?